ஒரு மாதிரி இருக்கு சத்யா. எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது. இல்ல சத்யா, என்னால தானே தோணுது. பிரகாஷ், நடந்ததுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. காயத்ரி அக்கா பேசுனதும் தப்பு தானே. அதுக்காக தானே நீங்க கோச்சுக்கிட்டீங்க. இல்ல அண்ணி, நான் தடுக்க போய் தானே இரும்பு பைப் வினோ வயத்துல பட்டுச்சு. குமார் மாமா பேசுனது தப்பு. அவர் பேசுனதை கேட்டா யாருக்கும் கோவம் தாங்க வரும். அதுவும் காயத்ரி அக்கா என்னெல்லாம் பேசினாங்க, அதனால தானே நீங்க கோவப்பட்டீங்க. குமார் மாமா எதுக்கு அந்த இரும்பு பைப்பை எடுத்துக்கிட்டு உங்களை அடிக்க பாயணும்? நீங்க உங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு தற்காப்புக்காக தானே தடுத்தீங்க. அவ்வளவுதான். இருக்கட்டும், இப்ப பாதிக்கப்பட்டது வினோதினி. பாவம், அவ எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்ப உண்டாயிருக்க. ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியல. என்ன மோனிக்குட்டி? அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல். அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ தூங்கிட்டு இருந்த செல்லம், அதான் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க. எதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க? சொல்லுங்க சித்தப்பா. எதுக்குன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க போயிருக்காங்க. நேத்து உங்க ரூம்ல தானே சித்தப்பா படுத்து இருந்தேன். ஏஞ்சி பார்க்கும்போது அம்மா ரூம்ல எப்படி இருந்தேன்? இல்ல செல்லம், நேத்து நைட்டு நீ வந்துட்டு உடனே போயிட்ட. உங்க அம்மா ரூம்ல தான் படுத்திருந்த. ஓ அப்படியா? மோனிகுட்டி, டைம் ஆச்சு பாரு, ஸ்கூலுக்கு போகணும்ல. சீக்கிரம் போய் ரெடி ஆகும். சரிங்க தாத்தா. குட் கேர்ள். என்ன சொல்றதுனே தெரியலப்பா. இவ்ளோ கேள்வி கேக்குறா. ஏற்கனவே ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க, வீட்டுல சண்டை போடாதீங்க, அவ மனசு பாதிக்கப்படும். தெரியுதுப்பா. தூக்கி குடி. மோனிகுட்டி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாலே. அக்கா, மோனிஷா ரொம்ப குடைஞ்சு கேக்குறாக்கா. அம்மா என்ன பண்ணாங்க, திடீர்னு என்ன கோயிலுக்குன்னு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குழந்தை மனசு காயப்படக்கூடாதுன்னு பிரகாஷ் இவ்ளோ பாடுபடுறாரு. நீயும் தவிக்கிற. ஆனா காயத்ரி அக்கா இல்லக்கா, அவங்க டோட்டலாவே மாறிட்டாங்க. பிரகாஷ் சொல்ற ஒவ்வொன்னையும் வச்சு பார்த்தா இந்த சொத்துக்காக அவங்க. அதை விட சத்யா, நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். நல்ல ஜோரா இருக்கு. ஓகே தாத்தா. அப்பா, போன் ஏதாவது வந்ததா? குமாரோ காயத்ரியோ எங்களுக்கு போன் பண்ணுவாங்களாப்பா? என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. ஏதாவது சீரியஸா போயிருந்தா. என்னங்க, மோனிஷாவை ஸ்கூல்ல விடணும். நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். பாய் மோனிகுட்டி. பாய் சித்தப்பா. பாய் தாத்தா. பாய் பாய். பிரகாஷ், கொஞ்சம் ஹாஸ்பிடல் வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாடா. அப்பா, நாங்க போனா சண்டை போடுவாங்கப்பா. அது என்னைக்கு நடக்கிறதானே பிரகாஷ். அதுக்காக அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு இங்க நீ பதறிக்கிட்டு இருப்பியா? போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வாங்கப்பா. ஆமா பிரகாஷ், வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். போலனா அதுக்கும் ஏதாவது பேசுவாங்க. எங்க அவங்க சண்டை போட்டாலும் நாம அமைதியா இருக்கலாம். போப்பா, போய் பாத்துட்டு வாப்பா. சரிம்மா, வசதியா வரேன். வரேன் மாமா. சரிம்மா. காயத்ரி, ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு. சகலா, தைரியமா இருக்கு சகலா. காயத்ரி, டாக்டர். டாக்டர், வினோதினிக்கு எப்படி இருக்கு? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர். சாரி சார், வயித்துல அடிபட்டதுனால அவங்களுக்கு அபார்ஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அச்சச்சோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? இல்லனா அவங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கும். சாரி, வேற வழி இல்ல. அபார்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்ன காயத்ரி? என்னது? வினோதினிக்கு அபார்ஷனா? 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 என்னது? வினோதினிக்கு அபார்ஷனா? 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 அப்பா, குழந்தை போச்சா? குழந்தை போச்சா? சகலா, ஒண்ணும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசு தேத்திக்கங்க. அப்போ
வினோதினி வயித்துல குழந்தை இல்லையா? அபார்ஷன் ஆயிடுச்சா? அபார்ஷன் ஆயிடுச்சா? அபார்ஷன் ஆயிடுச்சா? ஐயோ மூர்த்தி, கொஞ்சம் அமைதியா இருங்க. உண்மையிலேயே குழந்தை இல்லையா? மூர்த்தி. போயிடுச்சா? ப்ளீஸ், உங்க துக்கம் புரியுது, மனசு தேத்திக்கோங்க. வினோதினி பொழைச்சிட்டா. இப்ப இல்லனா என்ன, இன்னொரு குழந்தை நிச்சயமா பிறக்கும். போச்சா? குழந்தை போச்சா? அபார்ஷன் ஆயிடுச்சா? குழந்தை போச்சு, குழந்தை போயிடுச்சு. என்ன காயத்ரி புத்தி பேதரிச்ச மாதிரி பேசுறாரு? இருக்காதா பின்ன? அவர் இந்த குழந்தை மேல எவ்வளவு பிரியமா இருந்தாரு. பிரகாஷ், வினோதினிக்கு அபார்ஷனா? குழந்தை இல்லையா? போச்சா? குழந்தை இல்லவே இல்லையா? வினோதினிக்கு அபார்ஷனா? குழந்தை போச்சா? குமார், இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என் தங்கச்சி உயிரோட தான் இருக்கா. ராஸ்கல், உன்னால தாண்டா அவ குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறா. மூர்த்தியை பார்த்தல, இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாம பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரா. உன்னால தாண்டா எல்லாம், உன்னால தாண்டா. சட்டை விடு. நான் என்ன பண்ண? நீ இரும்பு பைப்பால அடிக்க வந்த, நான் தடுத்தேன். அது தப்பா? ஆமா, நீங்க ஒண்ணுமே பண்ணல. இவளை கொல்ல வந்துட்டு குழந்தைய கொன்னுட்டேடா. மாமா, ஆத்திரத்துல அறிவில்லாம பேசாதீங்க. கொன்னாருன்னு சொல்றீங்க. இவர் என்ன பண்ணாரு? தடுத்தாரு. அது ஒரு குத்தமா? சொல்லுங்க. ஏன் இவங்க என்ன தப்பா பேசுறதுனால தானே எல்லாம் வந்துச்சு. நீங்க உங்க மனைவியை விட்டு கொடுக்காம பேசுற மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. கட்டின பொண்டாட்டிய புருஷன் முன்னாடி நடத்த கெட்டவன்னு பேசினா எந்த புருஷனுக்கு தான் கோவம் வராம இருக்கும்? அதான் ஆத்திரத்துல அடிச்சாரு. நீங்களும் அப்படி நடந்துக்கிட்டீங்க. கடைசியில இவர்தான் குற்றவாளிங்கிற மாதிரி பேசுறீங்க. நாங்க ஏதோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி பேசுறீங்க. மாமா, குழந்தை கர்ப்பத்துல கரையிறது என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு அப்பாவை அது எப்படி பாதிக்கும், அம்மாவை அவளுக்கு எப்படி வலிக்கணும் தெரியும். நானே அனுபவிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது கூசாம நாங்க தான் பண்ணோம்னு சொல்றீங்க. நிறுத்தடி. இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லியே ஆகணும். என் தங்கச்சி கருவை கழிச்சு அவ புருஷனை கிறுக்க நாக்கிட்டீங்கல்ல, இது நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். சொல்ல வைப்பேங்க. வாங்க போலாம். இது முடியாதுடி, முடியவே முடியாது. புருஷனும் பொண்டாட்டியும் இனிமேதான் அனுபவிப்பீங்க. விட மாட்டேன்டி. அக்கா, நான் சொன்னதுதான் தமேந்தி. இனி இங்க இருக்க முடியாது. நீ காரை வர சொல்லிட்டல? வர சொல்லிட்டேன்க்கா. அத்தை, எல்லாம் முடிஞ்சது. கார் வெளியே இருக்கு, வாங்க கிளம்பலாம். சுஜாதா, நீ வீட்டுக்கு போ. நாங்க டாக்ஸி வர சொல்லிருக்கோம். டாக்ஸியா? எதுக்கு அத்தை? அதான் நம்ம கார் இருக்குல்ல. நீ வீட்டுக்கு போமா, நான் கோயம்புத்தூர் போறேன். அத்தை, என்ன சொல்றீங்க? இல்ல சுஜாதா, நினைக்க மனசு கேட்கல. அத்தை, அவர்தான் ஏதோ கோவத்துல பேசுறாருனா நீங்களும்? அது கோவம் இல்ல சுஜாதா, வெறுப்பு. அடி மனசுல இருந்து வர வெறுப்பு. போதுமா, நான் வீட்டுக்கு வந்தா அது அங்கேயும் தொடரும். என் முகத்துல அவன் முழிக்க மாட்டான். எதுக்கு வீண் பிரச்சனை? அத்தை ப்ளீஸ், அவர் கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தா அது தப்பு. அவர் ஒன்னும் உங்களை வெறுக்கல. மிஷினை எரிச்ச விஷயமா தான் அவர் ஆத்திரத்துல அப்படி பேசிட்டாரு. மத்தபடி ஒன்னும் இல்ல. இல்லம்மா, உனக்கு சொன்ன புரியாது. அப்படி இல்ல அத்தை. இன்னும் சொல்ல போனா அந்த மிஷினை நீங்க எரிச்சதுக்கு நான் தான் காரணம். என்ன சொல்ற? ஆமா அத்தை, அன்னைக்கு முதலிரவுக்கு போகும்போது உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போனது நான் பண்ண முதல் தப்பு. இத்தனைக்கும் முழு மனசா என்ன மருமகளா நீங்க தான் ஏத்துக்கிட்டீங்க. நான் யோசிச்சிருக்கேனா, ஆனா யோசிக்காம விட்டுட்டேன். அடுத்து பண்ண பெரிய தப்பு ஆர்வ கோளாறுல எங்க அண்ணனை வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு உங்களை கேட்காம வாக்கு கொடுத்தது. அதுக்கு முன்னாடியே நீங்களே சொன்னீங்க பிசினஸ் வேற உறவு வேறன்னு. நான் அதை யோசிக்காம கேஷுவலா எடுத்துக்கிட்டதுதான் இத்தனைக்கும் காரணம்.
நான் என் அண்ணனை ஜாயின் பண்ண சொன்னது, நீங்க அந்த தர்மபுரி பையனை வர சொன்னது, இதெல்லாம் பிரச்சனைக்கு அஸ்திவாரமா போயிடுச்சு. ஒட்டு மொத்தத்துல இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க வீட்டுக்கு வாங்க, கார்த்திக் கிட்ட நான் பேசுறேன். சுஜாதா, நீ தங்கமான பொண்ணுமா. ஆனா அங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. அத்தை என்ன சொல்றீங்க? நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? இங்க என்ன எதுக்கு தங்க வச்சிருக்க? சம்மந்தி நல்லவ, பாவம் நான் தங்க வச்சிருக்க. வேலை செய்ய வச்சு உள்ள வச்சு மேய்க்கலாம் தானே தங்க வச்சிருக்க. அதான் உன்ன எனக்கு வேலை செய்ய வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். யாருக்கு யார் வேலை செய்யறது? ஓங்கி விட்டனா செவிலு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடும். என்ன வேலைக்காரி ஆக்கணும்னு தான் அவங்க இத்தனையும் பண்றாங்க. ஆனா கார்த்திக் அது புரியாம அவங்கள நம்புறான். எனக்கு சொத்தா முக்கியம், நீ சொல்லு. வேண்டாம் சுஜாதா, நான் வந்தா பிரச்சனை தான் நடக்கும். நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்ல அத்தை, இப்ப இன்னும் உறுதியா சொல்றேன், நீங்க இல்லாம நானும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஆமா அத்தை, மருமகளேன்னு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க. நீங்க இல்லாம நான் எப்படி அங்க? வேணும்னா சொல்லுங்க, நானும் உங்க கூடவே கோயம்புத்தூருக்கு வந்துடுறேன். சுஜாதா, புரிஞ்சுக்கோமா, அங்க உங்க அம்மா. அத்தை போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா பண்ண தப்ப நான் சரி பண்றேன். அவங்கள அந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறேன். போதுமா? அத்தை, நீங்க இப்ப போறது என் அம்மாக்கு சாதகமாயிடும். என் அம்மா இவ்ளோ தூரத்துக்கு போவாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். அவங்களோட குற்றத்தை ப்ரூவ் பண்ணா அடுத்த நிமிஷம் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்படி தப்பானவங்களை நம்பி மோசம் போற கார்த்திக்க பெத்த தாய் நீங்களே கைவிட்டு போற மாதிரி ஆயிடும். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க கார்த்திக்கு அனுசரணையா அவருக்கு ஆபத்து வராம தடுக்கணுமே தவிர விலகி போக கூடாது. அக்கா, சுஜாதா சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்போ நீ போனா சரோஜா சாதிச்சுதா நினைப்பா. அதுக்கு மேல கார்த்திக் மனசை இன்னும் கெடுப்பா. இது நமக்கு தேவையா? நீங்க வாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். கார்த்திக் கிட்ட எப்போ எதை பேசணுமோ அதை நான் பேசுறேன். வாங்க. அக்கா, அத்தை நான் இருக்கேன். அத்தை வாங்க. வாங்க அக்கா. பிரகாஷ், நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு சத்யா. நீ குழந்தைய தொலைச்சிட்டு வந்தப்ப நான் எவ்வளவு துடிச்சேன். அப்ப கூட ஒன்னதானே திட்டின. இப்ப என்னால இப்படி ஆயிப்போச்சே. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இந்த அபார்ஷனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாமா அடிக்க இரும்பு பைப்பை ஓங்குனாரு, நீங்க தடுத்தீங்க. அவர் அடிக்க ஓங்கலைன்னா இதுல நடந்திருக்குமா? இது எல்லாமே அவங்க பண்ணது. இருந்தாலும் மனசு வலிக்குது சத்யா. பாவம் வினோதினி, இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இப்பதான் உண்டாகி அதுவும் நிலைக்காம நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. நடிக்காதடா. என்ன நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னு லவ்வர்ஸ் மாதிரி வந்து கொண்டாட்டம் போடுறீங்களா? அக்கா இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என்னடி அளவு இருக்கு? அங்க என் தங்கச்சி குழந்தைய பறி கொடுத்துட்டு கதறா. இங்க நீங்க ஜோடியா தெரியுறீங்களா? அண்ணியாரே, புரியாம பேசாதீங்க. நிறுத்துடா ராஸ்கல். உனக்குதான் குழந்தையோட அருமை தெரியாது, மத்தவங்களுக்கு அப்படியா? அங்க டாக்டர் இனி வினோ குழந்தை பெத்துக்கவே முடியாது, கர்ப்பப்பையில பலமா அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனி என் தங்கச்சி என்ன செய்வா? கொலகார பாவி. என்ன சொல்றீங்க? வினோதினிக்கு குழந்தை பொறுக்காதா? நடிக்காதடி. என்ன குழந்தை போயிடுச்சுன்னு நினைச்சோம், இனிமே பொறக்காதுன்னு சொன்னதும் மனசுக்குள்ள குஷி ஆயிட்டு ஷாக் ஆன மாதிரி நடிக்கிறியா? நாங்க ஒன்னும் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஆளுங்க இல்ல.
உங்களுக்கு வேணா அந்த எண்ணம் இருக்கலாம். இப்ப இங்க வந்ததே மனசு கேட்காம வருத்தப்பட்டு தான் வந்தோம். சத்யா கிட்ட கூட குழந்தை போனதை நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். யாரு நீயா? டேய், என் தங்கச்சி இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்து கடைசியில கடவுள் போட்ட பிச்சையா அவ கர்ப்பமா இருந்து குழந்தைன்னு ஆசையா இருந்தா. அவ ஆசையில நெருப்பள்ளி கொட்டிட்டல. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. இனி எதுக்கும் இந்த காயத்ரி பயப்பட மாட்டா. இனிமே தாண்டா இந்த காயத்ரியோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்க. இப்ப சொல்றேன்டா, வீட்டை ஒட்டு மொத்தமா அபகரிக்க பிளான் பண்ணது உண்மைதான். அதுக்குதான் அத்தனை சதியும் பண்ண. இப்ப நேருக்கு நேரா சொல்றேன், இன்னையில இருந்து 30 நாளுக்குள்ள நீ உன் அப்பா உன் அம்மா திலகா ராஜு இவ அத்தனை பேரையும் வீட்டை விட்டு விரட்டி வீட்டை என் பேருக்கு மாத்தி உங்களை நடுத்தெருல கொண்டு வந்து நிறுத்தல நான் காயத்ரி இல்லடா. தங்கச்சி குழந்தைய அழிச்சிங்க. ஒட்டு மொத்தமா நீங்க அழிஞ்சிங்கடா. அதே 30 நாள் கெடுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னடா பண்ணுவ? பாப்பீங்க, ஆனா தாங்க மாட்டீங்க. இன்னில இருந்து உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அதே 30 நாள்ல என் அண்ணனுக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சு உங்க கழுத்தை பிடிச்சு ஜெயஹிந்த் விலாச விட்டு துரத்த வைக்கல நான் பிரகாஷ் இல்ல. அப்போ உங்க குழந்தை கூட உங்ககிட்ட இருக்காதா? அனாதையா யாரும் இல்லாம தெருவுல நிப்பீங்க, நிக்க வெப்ப. எப்ப என் அம்மா அப்பாவை ரோட்ல நிப்பாட்டுவேன் சவால் விட்டீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீங்க தான் என் வாழ்நாள் எதிரி. உங்க முகத்தரைய கிழிக்காம விட மாட்டேன். இது என் சவால். பார்க்கலாம்டா, இத்தனை நாள் மறைஞ்சிருந்து தாக்குன காயத்ரியை தான் பார்த்திருப்ப. இனிமே நேருக்கு நேரா பாயிர என்ன பாப்ப. அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லலாமா? என்ன ஆண்டி? நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடவா? ஆண்டி என்ன சொல்றீங்க? இல்ல மாப்ள, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ கணேசன் நடந்ததை சொல்லி அது உண்மைன்னு ஆயிப்போச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் வெளியே போக வேண்டாம் தான் நினைச்சேன். நீங்க தோண்டி துருவி கேட்டுட்டீங்க. பாருங்க இப்ப எத்தனை சங்கடம். அம்மாக்கும் பிள்ளைக்கு நடுவுல நான் கோல் மூட்டி விட்டது மாதிரி ஆயிப்போச்சு. ஆண்டி இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல மாப்ள, சம்மந்தி அம்மா இப்ப என்ன தப்பா நினைக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு இடையில வந்து பிரிவை உண்டாக்குறேன் அது இதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு அது இதுன்னுலாம் பேசிருக்காங்க. ஆண்டி அவங்க பேசுனதுக்கும் இப்ப நீங்க பேசுறதுக்கும் என்ன ஆண்டி சம்பந்தம் இருக்கு? அவங்க ஏதோ ஒண்ணு மனசுல வச்சு. இல்ல மாப்ள, அவங்க என்ன மனசுல வச்சுதான் சொல்லிருக்காங்க. இந்த வீட்ல சதி இருக்குன்னா அதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? நீங்களோ சுஜாதாவோ இருக்க முடியாது. பின்ன யாரு? வெளியிலேந்து வந்த நானா தானே இருக்க முடியும்.
மாப்பிள நீங்க மனசுல எதையும் வச்சுக்க வேண்டாம். இந்த வீடு நல்லா இருக்கணும், உங்க தொழில் மேல வரணும், சம்மந்தி நல்லபடியா இருக்கணும்னு தான் நான் கோயில் குளம் விரதம்னு அலைஞ்சேன். ஆனா சம்மந்தி மனசுல ஒரு தப்பான எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது முறை இல்ல. விஜயாவுக்கு தெரிஞ்ச இடம் சொந்தக்காரங்க வீடு இருக்கு, நான் அங்க போய்க்கிறேன். அம்மா வந்ததும் நீங்க அவங்க கூட சந்தோஷமா இருங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? இப்பதான் நீ எல்லாமே சொன்ன. அவங்க பண்ணது தப்பு. அதை பிடிக்காம தான் அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுஜாதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னேன். இப்ப நீங்க இப்படி பேசினா எப்படி? அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏன்டி வெளியில போனோம்? விடுங்க ஆண்டி, நானே மனசு வருத்தத்துல இருக்கேன்.